வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. வடக்கில் யாழ்ப்பாணம் உட்பட்ட இடங்களில் சுமந்திரனின் முழு முடக்க போராட்ட அழைப்பு முழு முடக்க நிலையை எட்டாமல் இடக்கத்துக்கு வந்துவிட்டதால் யாழ்ப்பாணத்துக்குள் தமிழ் தேசிய அரசியலை சுருக்க முடியாது, தமிழ் தேசியம் என்பது யாழ் மையவாதம் இல்லை என்ற புதிய அர்ச்சனை பேச்சுக்கள் அவரது புராக்சி கிளிப்பிள்ளைகளிடமிருந்து வர தலைப்படுகின்றன. முத்தையன்கட்டு இராணுவ முகாமை மையப்படுத்தி இடம்பெற்ற ஒரு துன்பியல் மரணத்தை மையப்படுத்தி அழைப்பு விடுக்கப்பட்ட இந்த முடக்க போராட்டம் மரணமடைந்தவர் ஸ்ரீலங்கா படைத்தரப்புடன் முன்னரே தொடர்புகளை கொண்ட ஒருவராக சித்தரிக்கப்பட்டாலும் இந்த போராட்டம் அரசியல் மயமாக்கப்படாமல் இருந்திருந்தால் ஆக குறைந்தது முத்தையன்கட்டை உள்ளடக்கிய முல்லைத்தீவிலாவது இது முழுமையாக வெற்றியடைந்திருக்க வேண்டும். ஆனால் யதார்த்த நிலை இந்த போராட்டம் குறித்த ஒரு முடிவுரையை வேறு விதமாகவே வழங்கி இருக்கின்றது. அதாவது முழுமையான வெற்றியாக இல்லாமல் 50க்கு 50, 60க்கு 40 என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தின் பெறுபேறுகள் ஊடகங்களால் நோக்கப்படுகின்றன. இந்த துன்பியல் மரணம் இடம்பெற்ற மாவட்டத்தில் கூட முழுமையான முடக்கத்தை உருவாக்க தவறியமை தனிநபர் ஒருவரின் தன்னகங்கார அரசியலுக்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற நிலையாக வந்துள்ளது. முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்குள் சில தமிழர்கள் சட்டவிரோதமாக நுழைந்ததாகவும் அவ்வாறாக நுழைந்தவர்களில் ஒருவர்தான் நீரில் மூழ்கி இறந்ததாகவும் அவ்வாறாக நுழைந்தவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டாலும் அரச தரப்பு நேற்றும் செய்தி சொன்னது. நீரில் மூழ்கி இறந்தவரின் உடல் மீது யாழ் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் அந்த உடலத்தில் வெளிப்புற காயங்கள் ஏதும் இல்லை என்பதால் இந்த சம்பவத்துடன் இராணுவத்தை தொடர்பு படுத்துவது அபாண்டமானது என எக்கேடிஆரின் ஊடக அமைச்சரான நலிந்த ஜெயதிச இராணுவ முகங்கள் சகிதம் கொழும்பில் நேற்று ஒரு சிறப்பு ஊடக மாநாட்டை நடத்தி கொண்ட போது இந்த விடயங்களை சொல்லிக் கொண்டார். ஆனால் முத்தியன்கட்டு சம்பவத்தை சில அரசியல் கட்சிகள் தவறாக கையாள்வதாகவும் சமூகங்களிடையே அமைதியின்மை தூண்ட இதனை ஒரு கருவியாக பயன்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டாலும் இந்த விடயத்தில் அரச தரப்பு கூறும் விடயங்களுக்கு அப்பால் ஒரு நீதி தேவை என்பது மாற்று கருத்துக்கு இடமில்லாத ஒரு விடயம். ஒட்டி சுட்டானில் உள்ள தமது சிங்க படைப்பிரிவின் 12வது காலாட்படை அணியில் கடந்த ஜனவரி முதல் படிப்படியாக துருப்புக்களின் குறைப்பு இடம்பெற்று வருவதாகவும், அதாவது ஒட்டி சுட்டான் முகாம் படிப்படியாக மூடப்பட்டு வருவதாகவும், முன்னரெல்லாம் 250 துருப்புக்கள் இருந்த இந்த முகாமில் தற்போது வெறும் 25 பேர் மட்டுமே பணியில் இருப்பதாகவும், இந்த 25 பேரையும் ஏமாற்றி முகாமில் உள்ள பொருட்களை திருடுவதற்காகவே 5 தமிழர்கள் சட்டவிரோதமாக முகாமுக்குள் நுழைந்ததாக குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா தரப்பு இவர்களை முகாமுக்குள் வருமாறு அழைப்பு விடுத்த 3 படையினர் கைது செய்யப்பட்டு நாளை வரை காவலில் வைக்கப்பட்ட விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறது. கடந்த ஜனவரி மாதம் முதல் சிலர் முகாமுக்குள் நுழைந்து பொருட்களை திருடி வருவதாகவும், இந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பான ஒரு வழக்கு இன்னமும் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த முகாமில் கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட இந்த வழக்குடன் தொடர்பு கொண்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் ஊடக பிரிவு சொல்லிக் கொள்கிறது. ஒட்டிசுட்டான் சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் 2 புலனாய்வு குழுக்கள் தற்போது விசாரணைகளை நடத்தி வருவதாகவும், இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் 13 அதிகாரிகள் மற்றும் பல பொதுமக்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த விடயத்தில் முடக்க போராட்டம் எதற்கு என்பது அரசு தரப்பு எழுப்பும் ஒரு வினாவாக இருந்தாலும் இந்த விடயத்தில் நீதி தேவை என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு நீதியை கிட்டவிடாமல் சில அரசியல்வாதிகளின் தன்னகங்காரம் இதில் குண்டக்க மண்டக்க விடயத்தை செய்திருக்கிறது. முத்தையன்கட்டு சம்பவத்தில் ஏகேடிஆரின் அரச தரப்பு எதனை சொல்லிக் கொண்டாலும் வடக்கு கிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா படைய விரைவில் குறைக்கப்பட வேண்டும் என்பதும், ஸ்ரீலங்கா இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகள் மீண்டும் மக்களிடமே வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலும் மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்க முடியாது.
இதனால் தான் இன்றைய போராட்ட பிசுபிசுப்பின் மறுபக்கம் ஒருபோதும் போராட்டத்தின் மையப்பொருளாக குறிப்பிடப்பட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பிரசன்னத்தை தமிழர்கள் வெறுத்துக் கொள்ளவில்லை, மாறாக அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் அரச தரப்பின் நிலைப்பாட்டுடன் துருவ நிலை முரண்பாட்டில் இருப்பதை மறுக்கவே முடியாது. அதாவது வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை தமிழர்கள் வெறுக்கவில்லை, மாறாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற கருத்தியலை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மறுபுறமாக இன்றைய முடக்க போராட்ட பிசுபிசுப்புக்கு பின்னால் இந்த போராட்டத்திற்காக விடுக்கப்பட்ட அவசரகோல அள்ளி தெளிப்பு நிலையும் ஏனைய தரப்புகளை புறந்தள்ளி போராட்டத்தால் விளையக்கூடிய அரசியல் ஆதாயங்களை தனக்கு மட்டும் சுவீகரித்து அதனூடாக வடமாகாண முதலமைச்சர் கனவை நனவாக்கிக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் உள்ள சுமந்திரன் என்ற ஒருவரின் தன்னகங்காரமும் அதாவது ஈகோ நிலையும் அவரது தனியாவர்த்தன பிடிக்குள் தாளம் போடும் கட்சியும்தான் இந்த விடயங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவ பிரசன்னத்தை எதிர்க்கும் வகையில் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், குடிசார் சமூக அமைப்புகள் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டு முடக்க போராட்டத்திற்கு ஒரு அழைப்பை விடுத்தால் அந்த அழைப்பு நிச்சயமாகவே 100% வெற்றியில் முடிவடையும் என்பதைத்தான் கடந்த காலத்தில் தமிழர் தாயகத்தில் இடம்பெற்ற அறவழி போராட்டங்களின் பெறுபேறுகள் துல்லியமாக நிரூபித்துள்ளன. ஆகையால் இன்று வடக்கு கிழக்கில் பிசுபிசுக்க வைக்கப்பட்டது தமிழ் தேசியத்தின் திரள்நிலை சக்தியோ அல்லது தமிழ் தேசியம் கொண்டுள்ள படைய பிரசன்ன எதிர்ப்பு நிலையோ அல்ல, மாறாக சுமந்திரன் என்ற தனி அரசியல்வாதியின் சுயநல அரசியல் குண்டக்க மண்டக்க நிலைப்பாடுதான். முன்னரெல்லாம் இவ்வாறாக அறவழி அழைப்புகளில் முழுமையாக முடங்கும் இடங்களில் கூட இன்று போராட்டத்தில் பிசுபிசுப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இதனால் இனிமேலாவது தமிழரசு கட்சி எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது, அது இம்மாம் பெருசாக இருந்தது தெரியுமா என்ற பழைய கதையை தனியொரு அரசியல் கட்சியாக இனிமேலும் தமிழ் மக்களுக்கு சொல்லி தனது அரசியல் பருப்பை வேக வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் உள்ளூராட்சி சபைகளின் ஆட்சி அதிகாரத்துக்காக டக்ளஸ் தேவானந்தாவின் EPDP கட்சியுடனேயே தமிழரசு கட்சி டீல் போட்ட ஒரு கட்சி. இந்த கட்சி தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், குடிசார் சமூக அமைப்புகளில் இணைந்த திரள்நிலை அரசியலின் தேவையை இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய போராட்டத்தின் உண்மையான பெருவேற்று செய்தியாகியுள்ளது. இப்போது அமெரிக்காவிலிருந்து ஏப்ரஹாம் லிங்கன் என்ற தலைவர் 168 வருடங்களுக்கு முன்னர் வெளிப்படுத்தி இன்றளவும் புழக்கத்தில் உள்ள ஒரு கருத்தியலை நோக்கிக் கொள்ளுங்கள். பலரை சில காலமும் சிலரை பலகாலமும் ஏமாற்ற முடியும் என்றாலும் எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது என்பது லிங்கனின் கருத்தியலாகும். 1958 ஆண்டு அமெரிக்க செனட் சபைக்கான தேர்தல் களத்தில் நின்ற லிங்கன் தனக்கு எதிராக நின்ற போட்டி வேட்பாளரான ஸ்டீபன் லக்லஸுடன் நடத்திய விவாத களம் ஒன்றில்தான் எல்லோரையும் எல்லா காலமும் எல்லா நேரத்திலும் ஏமாற்றிக் கொள்ள முடியாது என்ற இந்த கருத்தியல் வெளிப்பட்டது. இந்த கருத்தியல் இன்று வடக்கு கிழக்கு தழுவி அழைப்பு விடுக்கப்பட்ட போராட்டத்துக்கும் பொருந்தும். யாழ்குடாவில் தமிழரசின் பிடியில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்களும் அவர்களின் உறவினர்களும் யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி உட்பட்டவர்கள் இன்றைய போராட்டத்தை எப்படியும் வெற்றியடைய வைக்க வேண்டுமென இறுதி வரை கடுமையாக முயன்றாலும் தான் அழைப்பு விடுத்த போராட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் அடிவாங்கும் என்பதை அறிந்து கொண்ட சுமந்திரன் இறுதி நேரத்தில் முடக்க போராட்டத்தை 3-4 மணி நேரத்துக்கு சுருக்கி கொண்டாலும் இன்று யாழ்ப்பாணத்தில் பாடசாலைகள் இயங்கிக் கொண்டன, பல்கலைக்கழகம் இயங்கிக் கொண்டது, போக்குவரத்து சேவைகளில் நடந்தன, அரச பணியக வரவுகளும் இடம்பெற்றன. அந்த அளவுக்கு முழு முடக்க போராட்டம் பிசுபிசுக்க வைக்கப்பட்டிருந்தது. 2 வார கால விடுமுறைக்கு பின்னர் இன்று பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பித்த போது வடக்கு கிழக்கில் மாணவர்கள் ஆர்வமாக பாடசாலைக்கு சென்ற காட்சி சுமந்திரன் அறிவித்த முடக்க போராட்டத்தை உரசிய காட்சியாகவும் இருந்தது. என்றாலும் வடக்கு கிழக்கில் இன்று இந்த போராட்டம் முழுமையாக தோல்வியடையவில்லை. மாறாக ஓரளவுக்கு இயல்பு வாழ்வு ஆங்காங்கே முடக்கப்பட்டுத்தான் இருந்தது. பொதுவாகவே திரள்நிலை அரசியலை உருவாக்குவது கட்சிகள் தனிநபர்களுக்கான ஏகபோக உரிமை அல்ல, அது ஒன்றுபட்ட தேசத்துக்கான ஒரு உரிமை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். அந்த வகையில் நோக்கினால் இன்று சுமந்திரன் அழைப்பால் சிதிலப்படுத்தப்பட்ட இந்த அறவழி போராட்டமானது சிகிச்சை வெற்றி நோயாளி செத்தான் என்ற நிலையைத்தான் யதார்த்தமாக எச்சமாக விட்டு வைத்துள்ளது.